Hello students, in this video we are going to discuss about the topic what is thermal expansion. Students, thermal expansion என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். A person is trying to open the lid of the jar but he can't because the lid of the jar is tightly closed. So he brings some hot water and dip the lid of the jar into the hot water for a minute. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அண்ட் ஸ்ப்ரெட் ஆகி மோர் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணும். இதை தான் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே லிட்டை நம்ம ஹீட் பண்ணுறதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ அந்த பர்சனால் அந்த லிட்டை என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணால் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை தான் நம்ம தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். So students, what is thermal expansion? The expansion of a substance on heating is called the thermal expansion of that substance. ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் அந்த சப்ஸ்டன்ஸோட தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The molecules in the substance move faster when heating, spread apart and occupy more space. So substance expand when heated. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ அது மோர் ஸ்பேஸை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை பண்ணுது. இதை தான் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். A solid has a definite shape. So when a solid is heated, it expands in all directions. That is in length, area and volume. All increase on heating. So சாலிடுக்கு டெஃபினைட் ஷேப் இருக்கிறதுனால நம்ம சாலிட்ஸை ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது லென்த் வைஸா, ஏரியா வைஸா, வால்யூம் வைஸா எல்லா டைரக்ஷன்லையும் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், the expansion in length is called linear expansion. ஸோ ஒரு சாலிட் ஓகே லென்த் வைஸாக எக்ஸ்பேண்ட் ஆகிறத நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லீனியர் எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறத நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் லீனியராக எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு பாருங்கள். எ பல்ப், ட்ரை செல், கேண்டில், சைக்கிள் ஸ்போக், காயின் அண்ட் 2 wooden blocks. First, place one end of the cycle spoke on a wooden block and connect an electric wire to it. First வந்து என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஸ்போக்கோட ஒரு எண்டை ஒரு wooden block மேலே வைக்கிறீங்க. அந்த சைக்கிள் ஸ்போக்கோட ஒரு எண்டில் வந்து என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர் கனெக்ட் பண்றீங்க. Put a stone over the spoke to hold it firmly in place on the wooden block. ஸோ அந்த wooden block மேலே ஒரு ஸ்டோனை வச்சு என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா firmly பிடிக்க வைக்கிறோம். ஓகே, the spoke should be parallel to the ground. spoke வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு பேரலாக இருக்கணும். place the second wooden block under the free end of the spoke. ஸோ ஸ்போக்கோட இன்னொரு எண்டுக்கு அடியில் இன்னொரு wooden block வைக்கிறோம். wrap some electric wire around the coin and place it on the block. ஸோ ஒரு காயின் மேலே நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஒயரை ரேப் பண்ணி அதை wooden block மேலே வைக்கிறோம். connect a bulb and dry cell to the free ends of the wires connected to the coin and the spoke and make the circuit. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா காயின்லேருந்து வரக்கூடிய ஒயர் கூட ஒரு பல்பு, ட்ரை செல்லு, அதுக்கப்புறம் இந்த ஸ்போக்கோட இன்னொரு சைட்லேருந்து வரக்கூடிய ஒயர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டை மேக் பண்ணுறோம். When the tip of the free end of the spoke touches the coin, the circuit is completed. ஸோ நம்ம வந்து அந்த டிப் ஆஃப் த ஃப்ரீ எண்ட் வந்து காயினை டச் பண்ணும்போது சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகுது அண்ட் த பல்ப் லைட்ஸ் அப். பல்ப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எரியுது. ஓகே, செக் டு என்ஷூர் திஸ். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ணிக்கோங்க. இஃப் த பல்ப் டஸ் நாட் லைட் அப் இட் மீன்ஸ் த சர்க்கியூட் இஸ் நாட் கம்ப்ளீட். ஸோ பல்ப் வந்து எரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் வந்து என்ன ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை. அந்த காயினுக்கும் அந்த ஸ்போக்குக்கும் நடுவில் நம்ம ஒரு பேப்பர் அளவுக்கு பிளேஸ் இருக்கிற மாதிரி, ஒரு பேப்பரோட திக்னஸ் அளவுக்கு பிளேஸ் இருக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. அதனால தான் லைட் எங்கே என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா எரியல. Now light the candle and heat the spoke with it. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலை லைட் பண்ணி ஸ்போக்கை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணுறோம்.
ஸோ இப்போ நம்ம கேண்டில் மூலமாக ஸ்போக்கை நல்லா ஹீட் பண்ணுறோம். ஸோ ஸ்போக் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ ஸ்போக்கோட லென்த் தட் இஸ் ஸ்போக் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லீனியராக எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ வந்து ஸ்போக் வந்து லென்த் வைஸாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்போக்கோட அந்த எண்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காயினை டச் பண்ணுது. ஸோ சர்க்யூட் கனெக்ட் ஆகிட்டு சர்க்யூட் கனெக்ட் ஆனதுனால பல்ப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now you can understand what is linear expansion. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது லென்த் வைஸாக இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்போக்கு லென்த் வைஸாக இன்க்ரீஸ் ஆனதுனால தான் அங்கே சர்க்யூட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி லைட் வந்து என்னாச்சு க்ளோ ஆச்சு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் லென்த் வைஸாக இன்க்ரீஸ் ஆகிறத லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். That's why gaps are left in between rails while laying a railway track. அதனால தான் ரயில்வே ட்ராக் அமைக்கும் போது ரெயில்ஸுக்கு நடுவில் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி ஆங்காங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப் விடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டேஸில் ஓகே ஹீட்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெயில்ஸ் வந்து ஹீட்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். தட் இஸ் லீனியராக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இந்த கேப் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயில்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கேப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெயில்ஸில் ஆங்காங்கே விடுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ், த எக்ஸ்பேன்ஷன் இன் வால்யூம் இஸ் கால்டு கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். ஒரு சாலிடை நம்ம ஹீட் பண்ணும்போது அது வால்யூம் வைஸாக இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சாலிட் எப்படி வால்யூம் வைஸாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம். Take a metal ring and a metal ball of such a size that the ball just passes through the ring. Now heat the ball by using Bunsen burner for about 3 minutes. ஸோ நம்ம பாலை ஹீட் பண்ணும்போது பால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது வால்யூம் வைஸாகவும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. நவ் ட்ரை டு பாஸ் த பால் த்ரூ த ரிங். இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலை ரிங்குக்குள்ளே பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பாலை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட வால்யூம் என்ன ஆயிடுச்சு இப்போது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Now cool the ball by using water. வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கூல் பண்ணுறோம். ஸோ அது மறுபடியும் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ சாலிட்ஸ் எக்ஸ்பேண்ட் டியூ டு ஹீட் அண்ட் கான்ட்ராக்ட் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட். ஸோ இப்போ நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பாலை ரிங்குக்குள்ளே விட முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன, லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.